கருத்து நாமத்தை மைகொண்டதாக அடைவின் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து இந்த நாளை திருச்சபை கூடி தேவனுடைய பிறந்தால் தொழுதுகள் தேவனை இறக்கம் பாராட்டினால் அவர் பரிசு நாமத்தை மைகொண்டதாக தேவன் அறிவித்து ஒரு வார்த்தை வாசித்து கண்டு சொல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் வாசிப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரவு சேனின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷருக்கு பிரியம் உண்டாவது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இங்க தேவதூதன் கடந்து வந்து வயல்வெளியில மந்தையை காத்து கொண்டிருக்கிற மனிதன் மத்தியில் ஒரு நற்செய்தி சொல்கிறார். இன்று உங்களுக்காக கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதை இங்க துணிகளை சுற்றி இருக்கிற குழந்தை தான் கிறிஸ்து. இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறார். உடனே நம்ம பார்க்கிறோம், ஒரு கூட்டம் தோன்றி வானத்தில் தேவனை துதிக்கிறார்கள். அல்ல 3 வார்த்தை சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஒரு சேனை உண்டாகிறது. அந்த சேனை யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்கள் அல்ல, மரித்து நியாய தீர்ப்பு அடையாம காணப்படுகிற அந்த மனிதர்கள். அப்போ அவர்களுக்கு அந்த நிலைகளாம் தெரிகிறது. தாவீதின் ஊரில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நீங்க பொதுவாக நீங்க நிறைய அறிந்து கொள்ளலாம். நம்மை சார்ந்த அநேக தூதர்கள் இருக்கிறார்கள், மரித்து போன மகான்கள் இருக்கிறார்கள், ஆவியானவர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அதனால் அந்த சம்பவத்தின் அடிப்படைக்குள்ளாக அங்கே கடந்து தூதன் அந்த சம்பவத்தை அறிவித்த போது ஒரு பரம சேனை. ஆனால் வானத்திலும் அந்த தூதர்கள் அல்ல, தேவனுடைய நாட்கள் எதிர்பார்த்த மரித்த மனிதர்கள். நீங்கள் ஆபிரகாம் பார்க்கிறோம், அந்த நாளுக்கான ஆசையாக இருந்தார். ஏன்னா நம்ம ஆதியாகமம் 3:15 சொல்லியாச்சு, மோசே மூலியமாக இயேசு என்று குமாரன் பிறப்பார் என்று சொல்லி. அது எந்த காலம் என்று சொல்லாமல் இருந்தனாலே ஒவ்வொரு காலத்தில் காணப்பட்ட மனிதர்கள்லாம் அந்த நாளை காண ஆசையாக இருந்தார்கள். எப்படி 1ஆம் நூற்றாண்டில் இயேசு மீண்டும் வருவன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம இந்த நாள் வரைக்கும் எதிர்பார்க்குறோம் இல்லையா? அதே போல தான் மீண்டும் இந்த வரியை எதிர்பார்ப்பது போல 1ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் எதிர்பார்ப்பது போல ஆதியாகமத்தில் மோசே மூலம் எழுதப்பட்ட இந்த நாளை அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தின் அடிப்படைகளை தான் அங்கே ஒரு பெரிய பரம சேனை தோன்றி இந்த 3 வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் வெளியில் உங்களுக்கு தெரியாது, கிறிஸ்துமஸ் ஒரு குரூப் கொண்டாடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிசம்பர் 25 பிறக்கலை என்று ஒரு நிலைப்பாடு. ரோமானியர் பேரரசு அந்த நாட்களில் காணப்பட்ட அவர்கள் டிசம்பர் 25 சூரிய நமஸ்காரங்களை செய்து விழாக்கள் எடுத்தார்கள் என்று ஒரு குரூப்பு. கான்ஸ்டன்டைனுடைய தாயினுடைய பிறப்பை பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டதாக அது ஒரு குரூப்பு. இப்படி பலவிதமான சூழ்நிலை அந்த நாளை எண்ணி அதை நாம் நமஸ்கரிக்கப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். நம்ம என்ன சொல்லுகிறோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு அழிக்க முடியாத வரலாறு இருக்கிறது. கிமு கிபின் இந்த ஒரே ஒரு நிலை மட்டும் இல்லைன்னா சுத்தமாக இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமாலாம்.
இந்த ஒரு நிகழ்வு தான் நமக்கு சான்றுகளாக உலகம் இன்னைக்கு இயேசு பிறக்கலன்னு சொல்ல முடியாது. அதன் அடிப்படைகளாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த மாதம் எந்த தேதி என்பது நமக்கு முக்கியம் அல்ல, பிறப்புடைய மகத்துவம் முக்கியம். அதை ஒரு நாள் முன்னிட்டு நம்ம சொல்லுகிறோம், அவ்வளோதான். அதை தான் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அறிவில்லாமல் கிறிஸ்தவ மண்டலங்கள் அவர் புரியல என்ன சொல்லி கொண்டு இருக்கார் என்று சொல்லி. நமக்கு தேதிய நாலு நேரம் இப்போ முக்கியம் அல்ல, இயேசு பிறப்புடைய நோக்கம் முக்கியம், அது மகத்துவம் தான் முக்கியம். அதன் அடிப்படையை தான் நாம் நினைவு கூறுகிறோம். இப்படி தெரியாம தான் நீ கிறிஸ்தவ மதம் ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா நீங்கள் வரலாற்றில் உள்ள போன நிறையா மனிதர்கள் சொல்லுவார்கள், இன்னும் பிறக்கலன்னு ஒரு குரூப்பு சொல்லிகிட்டு இருக்கு, அவர் பிறந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு ஒரு குரூப்பு சொல்லிகிட்டு இருக்கு, அவர் மரித்து உயிர் செயலன்னு ஒரு குரூப்பு சொல்லிகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில் தான் யார் சொல்லணும், கிறிஸ்தவ மதம் தான் சொல்லுது, வேறு யாரும் வெளியில் உள்ளவங்களாம் சொல்லலை. வெளியில் இருக்கிற உலகமெல்லாம் நம்புகிறது இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய நாட்களை வெளியில் உள்ள உலகம் அங்கீகரிக்கிறது, அவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யாரு மத்தியில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மத்தியில் தான் பிரச்சனை இன்னைக்கு. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியல, இயேசுடைய பிறப்பு என்னன்னு தெரியல, அவருடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதை ஒரு பண்டிகை நாளாக எண்ணுகிறார்கள் தவிர அவருடைய நோக்கம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம பண்டிகை நாளாக தான் எண்ணப்படவில்லை, அவருடைய நோக்கம் என்பது முக்கியம். நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு விக்கிரக தோட்டம், அதை அழிச்சிட்டு ஒரு தேவாலயம் கட்டப்படுகிறது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அங்கே இருக்கிற நிலைப்பாடு தான் முக்கியம். இப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கொள்கிறோம், பாவியாக இருக்கிறான். பாவம் எங்கேருந்து உண்டாவது? தன் இருதயத்திலிருந்து உண்டாகிறது. அவன் கை கால்கள் கண்கள் பாவம் செய்கிறது. இப்போ அவன் மனம் திரும்பிட்டான். எது மனம் திரும்பது? என்ன அடையாளம்? போய் இதயத்தை ஏற்கனவே அந்த இதயம் பாவம் செஞ்சது, அந்த இதயத்தை வெட்டி வச்சுட்டு வேற ஒரு இதயம் வைக்க முடியாது. இந்த பாவம் செஞ்ச கை, இந்த கையை வெட்டிட்டு வேற ஒரு கை வைக்க முடியாது. அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா அவனுடைய இருதயம் முக்கியம் அல்ல, அவனுடைய கிரியை தான் முக்கியம். அவன் இருதயத்து நல்ல கிரியைகள் வருகிறதா, அவன் கைக்கு நல்ல கிரியைகள் செய்கிறதா என்றுதான் முக்கியம். இதுபோல ஒரு அடிப்படையோட தெரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ மன்றத்தை இருந்து இயேசுவை வருகை எதிர்கொண்டு போவான்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால் இறைமாருக்கு நாம் அறிந்து கொள்ள முக்கியம். இயேசுடைய பிறப்பு என்பது நாளோ தேதியோ முக்கியம் அல்ல, இந்த பிறப்புடைய நோக்கம் முக்கியம். அதான் நம்ம பார்க்க போகிறோம். 3 சம்பவத்தை சொல்லுகிறார். உன்னதத்திலுள்ள தேவனுக்கு மகிமையும், பூமியில சமாதானமும், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த 3ம் மனிதன் இழந்து போயிட்டான். எப்போ ஏதோ தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்தானோ, தேவனுக்கு மனிதனுக்கு இப்படியாக ஒரு பெரிய பிளவு உண்டானது. மனிதன் தேவனை பார்க்க முடியல. அதனால தான் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட பார்க்க முடியாமல் சந்திக்க முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையை தேவன் தன் குமாரனை கொடுத்ததுனாலே முதலாவது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களை செவி கொடுக்க அவருடைய முகத்தை மறைக்கிறது. அதனால் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை தடுக்கக்கூடியதை பார்த்தா நம்முடைய அக்கிரமம் பாவம் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனினான், மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாய் இருக்கிறது. கர்த்தர் சுகந்த வாசனை முகர்ந்தார். அப்போ கர்த்தனை நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை,
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது முதல் பொல்லாததாக இருக்கிறது. நான் இனி பூமி என்ன பண்ண மாட்டோம், அழிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி காணப்படுகிற வாழ்க்கையும் தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குற வாழ்க்கையை தொடர்ந்து மனித குலத்தில் காணப்படுவதனாலே அதை மீண்டும் மாற்றி கொடுப்பதற்காக தான் சொந்த குமாரனான இயேசுவை கொடுத்ததினாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் ஒரு குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிப்பார். இயேசு பிறப்புடைய பிரதான நோக்கம் நான் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரிவாக காணப்பட்ட பாவத்தை மாற்றப்பட வேண்டும். அல்ல தேவனுடைய நோக்கம் காலங்களும் மனிதனை தேவன் பார்க்க முடியல, மனிதன் தேவனை பார்க்க முடியல. இருவருக்கும் ஒரு பிரதான காலங்காலமாக காணப்பட்ட நிலை மரணம் என்று பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிறையா 1996ஆம் ஆண்டு டிசம்பர் 24 நிறைய டெக்கரேஷன் பண்ணுவோம் சர்ச்சில், நல்ல பெரிய சர்ச். அதெல்லாம் இப்போ ஒவ்வொரு பண்டிகை நாட்களை நினைவு கூறும்போது தேவன் என்ன சொல்ல போகிறேன்ட்டு காத்திருப்போம். அப்போ தான் ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, தேவசம் போய் அவசர அவசரம் காத்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அப்போ கடந்து வந்து வேதத்தில் எனக்கு நிறையா எதிர்மாறான கருத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம அதை குறித்து ஊழியமானவர்கிட்ட பேசியிருக்கிறோம். வேதத்தை நிறைய எதிர்மறை இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்தாலும் புரியும். இப்போ இந்த வசனத்தை பிரகாரம் இயேசுடைய பிறப்புனாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது என்று தேவன் சொல்லியிருக்கிறேன் என்று இந்த வசனத்தை ஒப்பிட்டோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. இப்போ பாவத்தினால்தான் மரணம் என்று சொன்னால் நீ பிறந்த மித்தம் எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டானது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் நான் ஏன் மரித்து கொண்டு இருக்கிறோம்? 2000 ஆண்டு காலமாக மனிதன் செத்து கொண்டே இருக்கிறான். இப்போ 2 வசனத்துக்கு ஒரு எதிர்மறை இருக்கு பாருங்க. இதை தான் நான் இயேசு நேரடியாக பேசின ஒரு சம்பவம். அப்போ தான் கடவுள் சொன்னார், இட மரணம் என்பது கடைசி கால சபையை உங்களுக்கு என்று சொன்னார். அவர் மரணம் பிறப்பு அப்படி கிரைகள் எல்லாம் நமக்கு சார்ந்தது. அல்ல மனிதன் காலங்காலம் மரித்து கொண்டு இருக்கிற பாவத்தில் உண்டான அந்த நிலையை போக்குவதற்காக பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார். ஆனால் அவர் செய்த பார்த்தீங்கன்னா மனிதன் 2000 ஆண்டு காலமாக மரணம் அவனை பின்பற்றி கொண்டு இருக்கிறது. அப்போதான் தேவன் சொன்னார், கடைசி கால சபை உங்களுக்காகவே என்னுடைய பிறப்பும் மரணம் என்று சொன்னார். இன்னைக்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த நாளை நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம், நினைவு கூறப்பட வேண்டும். இது நமக்கே சொந்தமானது. எந்த ஒரு மனிதனுக்கும் உரிமை அல்ல. கடந்த நாட்கள் காணப்படலாம் உரிமை கிடையாது, அதை அவங்க அனுபவிக்க முடியல. யாரு கடைசி காலத்து மரணத்தை ஜெயிக்கிறார்களோ, மனவாட்டி எதிர்கொண்டு போகிறார்களோ, அவருக்கே இந்த நாட்கள் சொந்தம் என்று சொல்கிறது. ஆனால் நாம் இந்த நாட்களை நினைவு கூறுவதற்கும் நான் கடமை பற்றி இருக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2வது, பூமியில சமாதானம் உண்டாவதாக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இங்கே இயேசு கிறிஸ்து பிறப்புனாலே 7 சம்பவத்தை அடைகிறோம். நம்ம பல நிலைகளை கொண்டு போகிறோம். ஏதோ தோட்டத்தில் 7 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மனிதன் பாவம் செய்தனால 7 சாபங்களை உருவாக்கி கொண்டார். கிறிஸ்து தான் கல்வாரிசுடைய மரணத்தில் 7 வார்த்தையினாலே உடைக்கிறார். கிறிஸ்துவ பிறப்பு நிமித்தமாக 7 விதமான ஆசீர்வாதம் உண்டாக்குறது. அதன் அடிப்படைக்குள்ளாதான் தேவன்
நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அதை தான் அங்கே அந்த மனிதர்கள் ஒரு சேனை சொல்லுகிறது, பூமியில சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா ஒரு பிறப்பின் மித்தமாக தான் சமாதானம் கிடைக்கிறது. நீங்க ஊழிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாமத்திலிருந்து அற்புதம் கிரிகள் என்பது யாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான். எலியா சில அற்புதம் பண்ணியிருப்பார், எலிசா சில அற்புதம் பண்ணியிருப்பார். ஆனால் தேவன் மனுக்குலத்தை மீட்டு ஏதோ ஒரு பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, குஷ்டரோகியை குணப்படுத்தினார், உடவர் நடந்தார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள், கூட இப்படி ஒரு பெரிய ஊழி யாரு முதல்ல பார்த்தீங்கன்னா இயேசுவே அந்த முதல் துவங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து யோவான் 20ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போகிறது உண்டானால். யோவான் 20:21 19 21 வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவர் முதல் தன் சீஷ சந்திக்க கூறப்பட்ட ஒரு வார்த்தை சமாதானம். இப்படி போல சமாதானத்தை வைத்து இருக்கிறார். நாம் போய் அதை அடைந்து கொள்ளப்பட வேண்டும், இல்லைன்னா அதை அடைய முடியாது. அதற்குரிய வேதவசனங்களை கை கொண்டு வேதத்தின் நாம் நடைமுறைப்படுத்தும் போதும் சமாதானத்தை அடைந்து கொள்ளலாம். ஆனால் இரண்டாவதாக தேவன் அங்கே நமக்கு சொல்லப்படுகிற அக்கிரம பாவங்கள், வியாதிகள், கொள்ள நோய்கள், பலவிதம் நிலைகள் இருந்து நாம் மீட்டு இந்த பூமியில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. ஏன்னா ஏதோன் தோட்டத்தில் நடந்ததிலிருந்து மனிதனுடைய தேவன் இடைப்படுவதை எடுத்துக் கொள்கிறார். ஆபிரகாமோட இடைப்பட்டார், மோசேயோட இடைப்பட்டார், எலியாவோட இடைப்பட்டார். ஒரு சில மனிதர்கள் மத்தியிலும் இடைப்பட்டு இருக்கிறார். 6000 ஆண்டுகள் கடந்து போய் இருக்கிறது. யாரோ ஒரு சிலர் முக்கியமான இடைப்படுகிறார். ஏன்னா நமக்கு அவருக்குள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா அவர் அப்பா நம்ம பிள்ளை. ஒரு அப்பா பிள்ளைகள் எவ்வளோ ஐக்கியம் இருக்கப்பட வேண்டும், அதை நம்ம எல்லாம் இழந்து போயிட்டோம். ஏதோ தெய்வத்திட்ட நிறைவேற்றி கொடுப்பதற்காக தேவன் ஒரு சில மனிதோடு இடைப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதன் அடிப்படைகளாக தேவன் என்ன சொல்கிறார்? மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். இங்க நான் பாருங்க, மீண்டும் கடைசி காலத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல் நடைமுறைப்படும் போது தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. தேவன் தான் பூமியை சபையை சொல்கிறார், அது ஏதோன் தோட்டம் போல காணப்படும். ஆனால் நாம் மனிதன் மேல் பிரியம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்கப்பட வேண்டும். அவன் ஐக்கியம் உண்டாக்கப்பட வேண்டும், அவருக்கு பிரியம் ஒரு வாழ்க்கை வாழணும். மத்திய 3ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலியாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் போகிறார், அவர் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அங்க என்ன சொல், நீதிக்கு இடம் கொடுங்கள். நாம் நீதியை நிறைவேற்றி போடும் போது அங்க வானத்து ஒரு சத்தம் உண்டாகுது, இதோ என் நேசகுமாரன் என்று. இப்போ தேவனோட வார்த்தைகளை நாம் கை கொள்ளப்படும் போதுதான் தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், இது நடந்து முடிந்தவை. உன்னதமான தேவனுக்கு இப்படியாக மகிமுண்ட ஒரு வாழ்த்துதல், பூமியில் எப்படியாக ஒரு சமாதானம் உண்டாவதாக.
மூன்றாவது மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த 3 காரியத்தை தான் கிறிஸ்துவின் பிறப்பினாலே அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது ஒரு முடிந்த நிலை. இதில் நாம் என்ன செய்ய போறோம் என்பதுதான் முக்கியம். இந்த 3 பாட்டு நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுக்கு ஒரு மகிழ்வு உண்டாகப்பட வேண்டும், தேவன் நமக்கு ஒரு சந்தோஷப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை செய்யப்பட வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. உண்மையாக சொல்லுகிற பிரகாரம் தேவனுக்கு ஒரு மகிமை நாம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யப்பட வேண்டும். அவர் தேவ சித்தத்தை செய்யாமல் அவர் மகிமைப்பட முடியாது. அவர் ஒன்று சொல்ல நாம் ஒரு செய்தால் எப்படி மகிமை உண்டாகும்? இப்போ தேவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு மகிமை கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் சொன்னதை நாம் செய்யணும். இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு கார் வச்சிருக்கிறாரு. பையன் போய் அந்த காரை எடுத்துகிட்டு போகிறான். அவர் போய் ஏன் என் காரை எடுத்துன்னு கேட்குறாரு. எப்போ கேட்பாரு? அப்பாவுக்கு பிள்ளைக்கும் ஒரு உடன்பாடு இல்லைன்னா, ஒரு ஐக்கிய அந்நியுணை இல்லைன்னா என் காரை ஏன் எடுத்துன்னு கேட்பாரு. அப்போ அப்பாவுக்கு பிரியமாக தன் மகன் காணப்பட்டால் அப்போ என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். இப்போ இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் அதை ஏன் எடுத்துகிட்டு போன்னு கேட்க மாட்டார். அப்போ அப்பா சந்தோஷப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா பிள்ளை அப்பாவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், அவர் சொல்லுறபடி நடந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி நடந்து கொண்டாதான் தேவனுக்கு ஒரு மகிமை உண்டாகும். போறீங்க, உங்களை பார்த்து பாருங்க, ஒரு கிறிஸ்துவர் போல தெரிகிறது, அவருடைய நடைய பாருங்க, முகத்தை பாருங்க, அவர் செயலை பாருங்கன்னா அது யாருக்கு சேரும்? நிச்சயமாக தேவனுக்கு சேரும். உங்களை பார்த்து வேறு கிறிஸ்தவனா அப்படின்னு சொன்னால் யாருக்கு உண்டாகும்? ஒரு அவமானம் உண்டாகும். ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறோம், ஒரு நல்ல ஒரு கலெக்டர் ஆயிடுச்சு, அந்த பெருமை யாருக்கு போய் சேரும்? பெற்றோர்கள் சேரும். இப்படி தேவனுடைய நாமங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் முக்கியம், நாம் செய்கிற தேவ திட்டம் முக்கியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கிறது. ஆனால் தேவனை பிரதிபலிக்கப்பட வேண்டும். நாம் பலமுறை சொல்லுகிற விஷயம், நாம் போகிற வாழ்க்கை உலகம் ஒரு கடினமான உலகம்தான். அது நாளுக்கு நாளாக ஒரு வளர்ச்சி இருக்கப்பட வேண்டும், ஒரு மாற்றம் இருக்கப்பட வேண்டும். நீ கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் கொட்டி கிடக்கிறது. அதில் நானும் போய் 2 நல்ல பழுத்த பழங்களா எடுக்கிறேன். நான் விசுவாசம் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போகுது, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வேற வேணும்ட்டு சம்பந்தமெல்லாம் ஒரு மரத்தை போய் தேடிக்கொண்டு இருக்கிறது. தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தையும் நம்மை மேன்மைப்படுத்தப்பட வேண்டிய எதிர்பார்க்கிறார். நல்ல ஒரு கனித்தருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டிய நம்புகிறார். நாமும் அதற்கு அபாத்திரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் கையளிக்கிற பிரகாரம் நல்ல ஒரு கனித்தருகிற வாழ்க்கை நாம் தேவ சமூகத்தை எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். அப்படி கடந்து போய் நாம் அடைந்து கொள்ள முயற்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா தேவனிடத்தில் அநேக வரங்கள் இருக்கிறது, அநேக கிரியைகள் இருக்கிறது. ஒரு காலத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நான் பிரயாசப்பட நிச்சயமாக அடைந்து கொள்ளலாம். யோவேல் தீர்க்கதரிசி வாக்கு கொடுக்கிற பிரகாரம் இப்படி பல விதமான நிலைகளை நம்ம நிறைய வாக்கு கொடுக்கிறோம், நம்ம அதை அடைய விரும்ப மாட்டுக்கிறோம். அதனால் நான் இறைசமயம் எதிர்பார்க்கிறேன், உடைய கிரியைகளினாலே உடைய பிரயாசத்தினாலே தேவனுடைய நாமங்கள் ஒரு மகிமை உண்டாகும். இல்லைன்னா நம்ம அதை அடைய முடியாது. அதனால் நம்ம செய்கிற ஒரு நிலை தேவனுக்கு ஏற்ற ஒரு கிரியைகள், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனை எதிர்பார்க்க கடந்து போனாதான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஒரு சமாதானம். இந்த பூமியில சமாதானம் எப்படி வரும்?
ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு உதவி செய்கிறோம், பணத்தில் கஷ்டப்படுறாங்க உதவி செய்கிறோம், வியாதியில் கொண்டு போய் அவர்கள் உதவி செய்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானத்தை உருவாக்க முடியும். அதை விட ஒரு மேலான சமாதானம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிற பிரகாரம் ஆவிக்கிற வரங்களை திட்டம் பண்ணுகிறார். ஆவிக்கிற வரங்களை பெற்று மனுக்குலத்துக்கு ஒரு விடுதலை கொடுத்தான் சமாதானம் அடைய முடியும். இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையாலும் நிறைந்து எங்கு சுற்றி தெரிந்து நன்மை செய்தார். அல்ல தேவ சமுதல் காத்திருந்து நம் மகிமை பெற்று நம் மனுக்குலத்துக்கு நன்மை செய்தாதான் பூமியில சமாதானம் உண்டாகும். அதான் நாம் தேவனை தேடுகிறேன். நம்முடைய வாழ்க்கை தேவனை எதிர்பார்க்கிற விஷயங்கள் மனுக்குலத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கப்பட வேண்டும். நாம் உதவி செய்கிறேன், இந்த உதவி எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஆனால் தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொண்டீங்கன்னா இங்கே பார்க்கிறோம், எல்லாரும் வியாதிகளாக இருக்கிறார்கள், ஆவி போராட்டத்தில் இருக்கிறார்கள், சாத்தாண்டு கட்டுகளிலிருந்து விடுதலையாக முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்கினா தேவனுடைய வரங்களை கொண்டு தான் நாம் என்ன பண்ண முடியும், விடுதலையாக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அது விடுதலை ஆக்க முடியாது. இப்போ பூமியில் ஒரு சமாதானம் என்பது தேவனுடைய அனுகிரகத்தினாலே, தேவனுடைய கிருபையினால்தான் என்ன பண்ணுவோம், அதை அடைய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் பூமியில் ஒரு சமாதானத்தை நாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவ சமூகத்தில் வரங்களை பெற்று மனுக்குலத்துக்கு நாம் செய்தாதான் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். பணம் இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்கு. ஏன்னா ஒரு 10-20 ஆண்டுக்கு முன்னாடி பணம் என்பது ரொம்ப அரிதாக இருக்குது. இது போல கார்த்திகை மார்க்கெல்லாம் வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்கும். நீங்கள் பஞ்சம்லாம் சொல்ல முடியாது, யார்கிட்டையும் எல்லாரும் பணம் வைத்திருக்கிறார்கள். இப்போ பூமிக்குள்ளாக நீங்கள் என்ன, எல்லாரும் நீங்கள் வியாதியில் இருக்கிறாங்க, ஆவி போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. இப்படி கூட மனுக்குலத்துக்கு நாம் எப்படி சமாதானம் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆவிக்கிற வரங்களை பெற்று நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். இல்லை நிச்சயம் என்ன பண்ண முடியாது, நாம் சமாதானத்தை நாம் கொடுக்க முடியாது என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். பெந்தகோஸ்து நாள் வந்தது. ஆவியானவர் பலமாய் இறங்கி அந்த மேல் மாடியில் இருந்த 120 பேரை ஊற்றுகிறார். அக்னிமயமான நாவுகள் தீர்க்க அற்புதங்களை செய்கிறார்கள். பேதுரு ஒரே நாளில் 3000 பேர் மீட்பை கொடுக்கிறார், 5000 பேர் மீட்பை கொடுக்கிறார். நம்ம அறிந்து கொள்ள பண்ணிக்க தேசம் மூலம் என்ன எழுப்புது நம்ம ஆளுக்கு தெரியல. எழுப்புதல் என்பது தேவனுடைய கிரியை வெளிப்பட வேண்டும். தேவனுடைய கிரியை வெளிப்பட்டாதான் மனுக்குலத்தில் அப்படியே ஒரு பெரிய மாற்றங்களை நடைமுறைப்படுத்த முடியும். பூமியில் சமாதானத்தை உருவாக்க முடியும். ஆவிக்கிற வரங்களை பெற்று நாம் மீட்பு கொடுக்க முடியும். ஆனால் புரிந்து தேசத்தில் இருக்க கூலியெல்லாம் என்னன்னே தெரியல. எழுப்புதல் என்பது ஆதியப்போஸ்தலர் நடைமுறைப்பட்டது போல ஒரு பலமுள்ள கிரியை நடக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து 30 ஆண்டு வரை யாருன்னே தெரியாது. எப்போது கிரியை உண்டானதோ அப்போதான் இயேசு பிரசவப்படுத்தப்படுகிறார். திரளான ஜனங்கள் கடந்து வருகிறார்கள், 5000 10,000 கடந்து வருகிறார்கள். அப்போ தேவன் பூமிக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் வரங்கள் கிரியை செய்யப்பட வேண்டும். தேவ ஆதியத்தை உட்கார்ந்து வரங்களை பெற்று நாம் அனுகூலத்தை என்ன பண்ணோம், அது கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட விட நம்ம அதை அடைய முடியாது. அதனால் தேவ சமூகத்துக்குள்ளாக இதை நாம் எப்படி அடைந்து கொள்வது? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் ஒரு 3 சம்பவங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். தன்னை சிமியோனுக்கு காண்பித்தார்.
ஆடு மேய்க்கிற மந்தை மனிதர்களுக்கு காண்பித்தார். சாஸ்திரிகள் கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி. இன்னும் கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமியோனை போல் அநேகருக்கு தேவனுடைய எழுப்புதல், தேவனுடைய மனவாட்டியை அறிவித்திருக்கிறார். நம்ம ஒரு சின்ன நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். 247 நாடுகள் இருக்கிறது. எல்லா உலகத்துக்கும் தேவனே இறைவனாக இருக்கிறார். அநேக மனிதர்கள் அந்த நாட்களை அறிவித்து இருக்கிறார். இன்னும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்து ஆட்டு மந்த மெய்ப்பருக்கு காண்பித்தார். அது நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறோம். பலி செலுத்தினார்கள். அவருக்கு ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாவது என்று சொல்லுகிறார். அது என்ன பலியில் பார்க்கிறோம்? முதல் தரமான ஆட்டுக்குட்டி, எந்த ஒரு பழுதும் இல்லாம காக்கப்பட வேண்டும். ஒரு ஆண்டு 3 ஆண்டு வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி வளர வேண்டும். நாமளும் இந்த நிலைகளுக்கு போனீங்கன்னா தேவனுடைய நாட்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பலி என்பது அங்கு ஆடு, மனித வாழ்க்கைக்கான பலி என்பது ஸ்தோத்திர பலிகள். ஸ்தோத்திர பலிகள் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எந்த அளவுக்கு தான் தேவனை மகிமைப்படுத்தினீங்கன்னா அதை நாம் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். முதற் பலன் என்று சொல்கிறார். நீங்க பலி செலுத்துவது முக்கியமல்ல. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம், ஜப பலிகளை ஏறெடுக்கிறோம், உபவாச பலிகளை ஏறெடுக்கிறோம், பொருத்தின பலிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாம் பலி தான் இதெல்லாம். ஆனால் அந்த பலிகளை முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதற் தரம் ஜெபிக்கிறோம். இதை 7ஆம் மணி வந்துருச்சுன்னு போய் ஜெபிக்கிறது பிரயோஜனம் அல்ல. 7ஆம் மணி நேரம் காலையிலிருந்து கர்த்தர் நம்ம மட்டும் பாதுகாத்து இருக்கிறார். ஒரு கடமையோடு கடந்து போய் தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தணும். அப்படி ஒரு முதற் நிலை கொண்டு போகும்போதுதான் தேவன் அதை அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக செலுத்துகிற பலிகள் எல்லாம் அது முதல் தரமான பலியாக இருக்கப்பட வேண்டும். அப்படி செலுத்தின அந்த இவர்கள் தான் போய் சொல்லுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், கடவுள் நாட்களை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் அப்படி ஒரு முதல் தரமான கடவுள் சமூகத்துக்கு போகும்போது அவருடைய ஆதீனத்தில் எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு அறிவிக்காமல் போகவே மாட்டார். ஆனால் தேவ சமூகத்தில் இந்த ஆட்டு மேய்ப்பருக்கு கிடைக்க பெரிய சாக்கியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பலிப்பிடத்தை தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு கடினமான வேலையை செய்கிறார்கள். அங்கதான் வந்து சொல்றாங்க, ஏன் நீ கஷ்டப்பட போகிறீர்கள்? உங்களுடைய மேசை என்ன பண்ண இருக்காரு? பிறந்து இருக்கிறார். வாழ்க்கை நாம் எவ்வளவோ நோக்கத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நீங்க சரியா தேவ சமூகத்தை பலி செலுத்தினா எல்லாத்தையும் திட்டமாக அறிவித்து நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு பண்ண அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சாஸ்திரிகள் கடந்து வருகிறார்கள். வெள்ளை போலம் பொன் கொண்டு வந்து 3 பொருளை வைக்கிறார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் தொடர்ந்து வளர்ச்சி அடைவதற்காக ஒரு 3 பொருள்களை வைத்தார்களோ அந்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்க பார்க்கிறோம், சாஸ்திரிகள் கடந்து வந்து மத்திய 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரது வீட்டுக்குள்ள பிரவேசித்து பிள்ளையதன் தாயாகிய மரியாதை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தை வெள்ளை போலத்தையும் அதை காணிக்கையாக வைத்தார்கள். ஆனால் கடைசி காலம் என்பது அநேக நாடுகளிலிருந்து கடந்து வந்து சபைக்குள்ளாக தாசாந்தமாக தன்னை அர்ப்பணிப்பார்கள். அந்த குழந்தை வளருவதற்கு 3 தேவை. பொன், வாழ்வாதாரத்துக்கு தேர்ந்த விஷயங்கள், வெள்ளை போலம், தூபவர்க்கம், இது வாசன திரவியங்கள். அதே போல நாம் கடைசி காலத்தில் நாம் ஏசாயா 45 பார்க்கிறோம், தேவன் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அநேகர் கடந்து வந்து என்ன பண்ணுவாங்க? விலங்கிடப்பட்ட ஒரு மனிதரை போல உன்னோடு ஐக்கியமாவார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு திருச்சபை வேணால் எந்த சூழ்நிலை இருக்கலாம், உலகத்தில் எல்லா நாடுகளும் கடந்து வந்து தேவ பக்திமான்கள் கடந்து வந்து நம்மளோடு தாசாந்தமாக ஐக்கியமாவார்கள். அவர்கிட்ட இருக்க பொருளாதாரத்தை தந்து
கடைசி கால திருச்சபை கட்டுவதற்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் ஒரு பொது உடைமை நடைமுறைப்படுத்தினது போல தேவன் திருச்சபையை நடைமுறைப்படுத்துவார். ஆனால் எதிர்பார்க்கிற முதல் நூற்றாண்டில் காணப்பட்டது போல மனவாட்டி ஆயத்தப்படுத்தப்படும் போது அநேக சிமியோன்கள் நாளைக்கான ஆசையாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இதுக்காக பிரயாசப்பட்டு கண்ணீர் வடித்தில் ஒவ்வொரு நாளும் ஓடிவும் நமக்கு அந்த நாட்களை நியமித்து நமக்கு தந்து அதை நம்ம வெளியரங்கமாக்கி கொடுக்க போகிறோம். மூன்றாவது நாம் காணப்படுற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீக்கி தேவனுடைய மனவாட்டை மேன்மைப்படுத்த போகிறார். ஆனால் இறைமாறுக்கணும் இப்படி நிலைப்படுத்துவதனாலே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு தேவ திட்டம் இருப்பதனாலே நாம் எல்லாத்தையும் அறிந்து நாம் ஓட வேண்டும். மூன்றாவதாக மனிதன் இப்படியாக பூர்ணத்தை அடைய வேண்டும். அப்படி அடைந்தாதான் தேவ சமுதாயம் கடந்து போக முடியும். அதனால் மூன்றாவது சொல்லுகிற பிரகாரம் ஒன்று நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம், தேவன் உன்னதமானவருக்கு மகிமை உண்டாவதாக, பூமியில சமாதானம் உண்டாவதாக, மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. எப்போ பிரியம் உண்டாவான்னு பார்த்தீங்கன்னா மத்திய 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இங்க இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற நாம் எதிர்பார்த்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக ஒரு பூரண சற்குணராக மாற வேண்டும். அப்பதான் தேவன் நம்ம மேல என்ன பண்ணுவார், பிரிய வைப்பார், நாம் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார், நாம் விண்ணப்பங்களை நடைமுறைப்படுத்துவார். வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஆனால் தேவனுக்கு நமக்குள்ள உறவை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தை அடைந்திருக்கிறோம். தேவனுக்கு நமக்கு ஒரே ஒரு மகன் பிள்ளை போல ஐக்கியம் என்று சொல்கிறது. இங்க நான் பார்க்கிறோம், பரலோகத்து ஒரு சத்தம் உண்டாகிறது. தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனிடத்தில் இருக்கிறது. தேவனை பார்க்க முடியல, அவர் எப்படி இருப்பார் என்று யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு தேவனுக்குள்ள நடைமுறைப்படுத்துகிற உறவு பார்த்தீங்கன்னா நம் மத்தியில் எப்படியாக ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குறார். அப்படி உருவாக்கி நான் தேவன் என்ன பண்ண வரோம் பார்க்க போகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் அது கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறமாக நாம் தேவ செயலாக மாற வேண்டும். தெய்வத்திட்டு நாம் கடந்து போகப்பட வேண்டும். நாம் இன்னும் ஏனோதானு காணப்பட்டீர் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை பிறப்பை நாம் தியானித்து தோழு எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது. நம்மால தேவனுக்கு இப்படியாக ஒரு மகிமை கடந்து போகப்பட வேண்டும். நம்மால பூமிக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணப்பட வேண்டும். நம்மளால் நாம் தேவ செயல் அநேகரை உருவாக்கப்பட வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்க திருச்ச பிள்ளைகள், குடும்பங்கள், தேசங்கள் எல்லாம் தேவ செயலை மாற்றுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்பட்டாதான் நாம் இந்த நோக்கங்களை நாம் சரியாக அறிந்திருக்கிறோம். இந்த நோக்கத்தை தொழுது கொள்வது சரி. நீங்கள் அப்படி இல்லாமல் இயேசு பிறந்தாருன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. அந்த ஒரு சேனை தோன்றி 3 காரியங்களை அறிவித்தது போல தேவனுக்கு சமாதானம் உண்டாவதாக, பூமியில சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா இன்னும் தேவன் வேதனைக்குள்ளாக தான் இருக்கிறார். அவர் இன்னும் சமாதானத்தை இழந்து தான் இருக்கிறார். ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட நோக்கு திட்டத்தை ஆதான் அது சீர்கேடாக நடைமுறைப்படுத்தினதுனாலே, அதை மீறி செய்து கொண்டதுனாலே இன்னும் தேவன் சமாதானம் இல்லாமல் இருக்கார் நம்மளால. ஆனால் தேவன் ஒரு மகிழ்வு உண்டாகப்பட வேண்டும். அவர் வாழ்க்கையில் சமாதானத்தை நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்னா எதற்காக மனிதன் இந்த பூமிக்குள்ளாக அனுப்பினாரோ அதை அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் உன்னதமானவருக்கு ஒரு சமாதானம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் தெய்வ திட்டத்தை அறிந்து அவருக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து வாக்கு பெற்றது போல தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தை ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்லி. மோசேயை பார்த்து சொல்லுகிறான், என் வீடு எங்கு உண்மையாக இருந்தான் என்று சொல்லி. இப்படிப்பட்ட நிலைகளை வாழ்க்கையில் நாம் நடத்தப்படும் போதுதான் தேவனுக்கு ஒரு மகிமையை நாம் செலுத்துகிறோம், தேவனுக்கு ஒரு கனத்தை செலுத்துகிறோம். தேவனுக்கு நிச்சயமாகவே உன்னதமானவருக்கு ஒரு மகிழ்வை உண்டாகும். நான் மனசு மாம்சம் விரும்புகிற வாழ்ந்துட்டு உன்னதமானவருக்கு மகிமை ஒன்றும் போகாது. ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் சீர்படுத்தப்படும் போது ஒரு உன்னதமான தேவனுக்கு இப்படியாக ஒரு மகிமை நாம் உருவாக்க முடியும்.
பூமிக்குள்ள வரங்களை கிரைகளை பெற்று மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணப்படும் போதுதான் பூமியில ஒரு சமாதானத்தை நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் காலத்தை முடிச்சுட்டு போயிட்டார். அந்த வார்த்தையை நாம் பங்காளிகளாக உரிமை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படியோட காரியங்களை நடைமுறைப்படுத்தும் போதுதான் தேவன் கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். அப்படி காணப்படாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த நாட்கள் நினைவு கூர்ந்து எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஆனால் வேதத்தில் நாம் நிறைவேற்றி கொடுக்க பிதாவாகியவனை எதிர்பார்க்கிற இந்த 3 காரியத்தையும் அங்கே ஒரு சேனை தோன்றி அங்கே பிரஸ்தாவப்படுத்துகிறார்கள். அது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உன்னதமானவருக்கு ஒரு மகிமை உண்டாகப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் பெற வாழ நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பூமி மேலே ஒரு சமாதானம் உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற வரங்களை கிருபைகளை பெற்று நாம் மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள கிறிஸ்துவோட வருகை எதிர்கொண்டு போகப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சாயலாகிய பூர்ணத்தை நாம் அடைந்து நம்ம சார்ந்திருக்க ஜனங்களுக்கு நாம் உருவாக்கி கொடுத்தாதான் அதை நாம் அடைய முடியும். இல்லைன்னா ஒருபோதும் அந்த நாளுக்கு என்ன பண்ண முடியாது, நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நம்ம எதற்காக இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் எதற்காக அந்த நாளுக்கு நினைவு கூறுகிறோம். நோக்கம் தான் முக்கியம். அவர் என்னைக்கு பிறந்தாலும் பிறகு ஒன்றும் பிரச்சனை நமக்கு அவசியம் இல்லை. நோக்கம் என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தோட வாசிப்போம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க எல்லாரையும் வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும்போதும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற இயேசு இந்த பூமிக்கு வந்தால் நம்ம எல்லாம் விடுதலை நல்ல விஷயம்தான். ஆனால் இறைமார்க்கு என்ன சொல்கிறது, உலக தோற்றம் முதல் தீர்க்கதரிசனம் அறிவிக்கப்படும் எல்லா வார்த்தைகளும் நாம் நிறைவேற்றி கொடுத்தாதான் அவர் அங்கேருந்து வருவார். இதான் வாக்கு கொடுக்கிறார். எனது வாழ்வு பரிசில் விற்றுரு, சாத்தானை பாதுபடியாக்கி போடு வரைக்கும் நீங்கே வீட்டுரு என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம சத்துருவாய் சாத்தான் பாவங்களும் சாபங்களை வியாதிகளை உண்டாக்கி தெய்வத்திற்கு நேராக நாம் கடந்து போக தடுக்கிறோம். வறுமை இருக்கிறது, கடன் பிரச்சனை, எப்படி கடவுளை போய் சமம் தேட முடியும்? வியாதி இருக்கிறது, எப்படி கடவுளை போய் தேட முடியும்? பற்றாக்குறை இருக்க எப்படி நம்ம கடவுளை தேட முடியும்? இப்படி காரியங்களை நிவர்த்தி செய்யப்படும் போதுதான் நாம் அதை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் தெய்வம் நம்ம நம்பி இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு வசந்த வாசிப்பும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 வாசிப்பும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். மேலே அவர் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அது என்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள என்கிற நம்பிக்கையோடும் அந்த சிருஷ்டிய சுய இஷ்டத்தினால கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அல்ல கிறிஸ்துவுடைய நாட்கள் வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள், மரம், செடி, கொடி எல்லாம் நம்ம தேவனுடைய புத்திரங்களை மாற வேண்டும் என்று அது எதிர்பார்க்கிறது. இந்த நிலையை பாருங்க. நம்ம கடவுளை எதிர்பார்க்க, இயேசுவினை வந்த என் கஷ்டம் தீர்ந்துடும், என்னுடைய பிரச்சனை தீர்ந்துடும், என் வியாதி மாறி நான் நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ சந்துகளும் பார்த்தீங்கன்னா நம்மளை எதிர்பார்க்கிறது. நாம் எப்போ தேவனுடைய புத்திரங்களை மாறுகிறோங்களோ அப்போதான் பூமிக்கு ஒரு விடுதலை என்று சொல்கிறது. ஆனால் பலமுறை நாம் அறிவித்திருக்கிறோம். பாதாளத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிற ஆபரகம் இருக்கிற ஜனங்கள், பூமியில மரித்து நியாய தீர்ப்பு அடையாம இருக்கிற மனிதர்கள், வானத்தில் இருக்கிற ஒரு குரு. நாம் எப்போது தேவ செயல மாறுகிறோமோ இவர் எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாகிறது. பூமியில் இருக்க எல்லா ஜீவசந்தும் நாம் பார்க்கிறோம். யாவால் பாவம் செய்தனாலே உன் கற்ப பிறப்பினாலே ஒரு பிரசவ வேதனை அடைவாய். ஒரு பெண்ணு மாத்திரம்தான் பூமியில கற்ப வேதனை அடைகிறாளா?
பூமியில் இருக்கிற எல்லா ஜீவ சொந்தும் கற்ப வேதனை அடைகிறது. ஏதோ இயேசு பிறந்ததுனால கர்ப்பவதை நீங்கிடுச்சா? நீங்கள புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசிகள சபையாக மனவாட்டியானவள் தேவன் நமக்கு பிறப்பின் வாக்கு கொடுத்த பிரகாரம் ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனோட ஆதீனத்தில் வரங்களுக்கு பெற்று மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாக்கப்பட வேண்டும். தேவசாயலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்து வருகை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பூர்ண தத்துவத்தை நாம் பூமிக்குள்ளாக உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது நம்மை சார்ந்து இருக்கிற ஒரு விஷயங்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைப்படுத்தினாலும் 2000 ஆண்டு முழு இயேசு வருவர் என்று சொல்லினாலும் நம்முடைய காலத்துக்குரியது. நாம் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம். நமக்கே அது சொந்தமானது என்று சொல்லுகிறது. ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி இயேசு பிறப்பை நாம் தொழுது கொள்வது நோக்கத்தை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை உருவாக்கப்பட வேண்டும். நாம் பூமியில் வரங்களை பெற்று மனுக்குலத்தை மீட்பு உண்டாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவோட வருகை நாம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நாம் 2000 ஆண்டுகள் முன்பாக கிறிஸ்து பிறந்திருந்தாலும் அதோட முடிவு அல்ல, நாம் முடிவை நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் இப்படி ஒரு நிகழ்வுகளை தேவன் நாம் மையப்படுத்தி இருப்பனாலே நம்ம சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எதற்காக எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்று அறிந்தாதான் நாம் தேவ திட்டத்தை நாம் சரியாக கடந்து போக முடியும். அதனால் நம்ம இறைமாருக்கு நம் வரையறுக்கிற பிரகாரம் ஒரு பெரிய பரந்த சேனைகளை உருவாக்கி 3 காரியங்களை மையப்படுத்துகிறார்கள். உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியில சமாதானம் உண்டாவதாக, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த 3 காரியங்களும் நம்மை சார்ந்து கடைசி காலத்தில் ஒரு முடிவை வைத்திருப்பதனாலே நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ வந்த பண்டிகையில் ஒரு பாட்டை போடணும், ஏதோ கூண சாப்பிட்டு போனதோட வாழ்க்கை அல்ல. நீங்கள் வாழ்க்கை நாம் உபதேசித்து அறிவிக்கிற வார்த்தை நிறைவேற்றி கொடுத்தாதான் நாம் தொழுது கொள்ள இந்த பண்டிகையுடைய முழு பொருள் அதுக்கு நாம் சொந்தமாக உருவாக்கப்படுகிறோம். ஏன்னா நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலங்கள் மிக கடினமான காலத்தை எதிர்கொண்டு போவதனாலே நீங்கள் ஒவ்வொரு நாள் உயிர்த்து ஆராய்ந்தபடியாக தெய்வத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். தேவன் நாளுக்கு நாம் பலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 3 காரியங்கள் நீங்கள் மையப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக வாழ்ந்து தெய்வத்தை நிறைவேற்றி நாம் கடந்து போகப்பட வேண்டும். நம்ம சமயம் கிடைக்கும்போது தேவச காத்திருந்து தேவனுடைய மகத்துவங்களை பெற்று சாத்தானை தோற்கடித்து ஒரு அழியாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நிச்சயமாக முற்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நாம் அதை அடைய முடியாது என்பதை அறிந்து நீங்கள் தெய்வத்திடத்தில் இசைந்து காணப்படும்படியாக தேவன் நாமத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.